ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, இல்லைங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிடென்ட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட போஸ்டில் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. போஸ்டில் ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம போகும்போது ஒன்று இங்கே கொண்டு போகிறது கிடையாது. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் நினச்சி டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, சேடாக இருக்கிறீங்க, நெகட்டிவிட்டியில் இருக்கிறீங்க, டவுனாக இருக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. போகும்போது நீங்கள் எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். ஓகே. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இருந்த அழுறனாலேயோ இல்லைன்னா சேடாக இருக்கிறனாலையோ உங்களால் ஒரு விஷயம் சாதிக்க முடியாது. இருந்து அழுங்க, ரூம் போட்டு அழுங்க. என்ன அழுதாலும் நீங்கள் அழுறனால இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகாது. ஓகே. லைஃப்பில் யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஓவர்டேக் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. நடந்தாச்சு, நடக்க போகிறது என்ன, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் வாங்க. ஓகே. நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஓகே, வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் அதே வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சேடாக டவுனாக இருக்காதுங்க. ஓகே. வீடியோ பாருங்கள், நல்ல விஷயம், பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடச்சிட்டு அதை கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுங்க. அதே சுச்சுவேஷன் நினச்சி சேடாக நெகட்டிவ் நீங்கள் விடிய அணைதான் நீங்கள் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. உங்களோட எனர்ஜி லெவல் ஹையில் வந்தால் கூட நமக்கு தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் நெகட்டிவிட்டியில் இருக்கிறனாலையோ டவுனாக இருக்கிறனாலையோ இங்கே ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அதுக்கு மாற செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களை இங்கே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஹை எனர்ஜியில் நீங்கள் வாங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி வரும். அது உங்களுக்கான ஜஸ்டிஸாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு போஸ்டாக இருக்கட்டும், நீங்கள் ஹை வைப்ரேஷனில் வரும்போது எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஓகே. வீடியோ பார்க்குறவங்க சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஒரே சுச்சுவேஷனில் இருக்காதுங்க. அது ஒரே சுச்சுவேஷனில் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. வீடியோக்குள்ளே போகலாம். Hermit, Queen of Cups, Seven of Swords, Star, Wheel of Fortune, Ace of Wands, Six of Swords, Five of Wands, Eight of Pentacles, Knight of Cups, Four of Wands, Ace of Swords. Bottom of the deck, the Tower. Okay. We have the World. Okay. Okay. Possibilities. Okay. Comparison. Okay. Completion. Okay.
travel. Harmony. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா, இல்லைங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, உங்களுக்கு ஒரு நீங்கள் இல்லை இந்த ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் எடுங்க, ஸோ யாருக்கு ரெஸ்னிட்டாக நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா பயங்கர சேடாக இருக்கிறீங்க, பயங்கர டவுனாக இருக்கிறீங்க. டவுனாக இருக்கிறதுக்கான மீன்ஸ் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லா எஃபர்ட்டும் கொடுத்துருப்பீங்க, எல்லா எஃபர்ட்டும் கொடுத்தும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா இருக்கும். இல்லைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆக முடியாத சுச்சுவேஷன், மூவ் ஆன் ஆக முடியலை, நல்லா ட்ரை பண்ணிருப்பீங்க. இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருப்பீங்க, மூவ் ஆன் ஆக முடியலை. இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியலை, நிற்கவும் முடியல, நடக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், எல்லா எஃபர்ட்டும் கொடுத்தும் ஒன்றும் நடக்கலை இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. ஸோ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. ஸோ அதாவது கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர டவுனாக இருக்கிறீங்க, பயங்கர சேடாக இருக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து ஸ்டார் தான், ஸ்டார் கார்டுன்ட்டுருக்கு. ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி உண்மையாகவே ஸ்டாராக கூட இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இந்த பர்சனோட ஒரு பர்சனோட நேம் சொன்னால் எல்லாருக்கும் மேபி தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க சோஷியல் மீடியாவில் நிறைய லைக்ஸும் கமெண்ட்டும் வீடியோ போடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, வெரி ஸ்டார் கார்டு தான் வந்திருக்குது. பட் இந்த ஒரு கனெக்ஷனை விட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, நீங்கள் எமோஷனலி பயங்கரமாக கனெக்டட், பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆக்சுவலி ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம்ல, எப்போவுமே வந்து நம்ம கூட ஒரு பொருள் இருக்கும்போது அதனோட வேல்யூ நமக்கு தெரியாது, அது போன பிறகு தான் வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த சுச்சுவேஷன் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விதத்தையும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துட்டு. ஓகே, எல்லா விதத்தையும் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களால் இந்த ஒரு பர்சனுக்கு அது என்ன சொல்கிறது, உங்களால் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சக்ஸஸ் தான். ஓகே, எல்லா விதத்தையும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சந்தோஷம் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொடுத்துட்டு. பட் அது இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சீரியஸாக எடுத்துட்டுல, இவருக்கு அது தெரியும், இவருக்கு தெரியும் யாருக்கிட்டேயோ எங்கேயுமே கிடைக்காத ஒரு சிநேகம், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்மா திருப்தி எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடச்சிட்டு உண்டு. இவருக்கு அது தெரியும், இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் 10 பப்ஸ் ஆகும். எல்லா விதத்தையும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட் ஆக்கிட்டு இந்த ஒரு பர்சன் தான். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து அதை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாமல் அட் அ செகண்ட் அந்த தூள் ஆக்கிட்டு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுண்டுன்னு சொல்கிறத விட இந்த ஒரு பர்சன் சீட் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை சீட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, சீட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. மேபி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க உங்களையும் இந்த ஒரு மேரேஜ் ஆனவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா, மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா இங்கே அவங்க ஒய்ஃபையும் உங்களே வச்சு கம்பேர் பண்ணிட்டு உண்டு. இல்லை மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஃபேமிலியும் உங்களையும் வச்சு கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு எல்லா விதத்தையும் இந்த ரிலேஷன் சந்தோஷம் கொடுத்த பிறகும் எல்லா விதத்துலையும் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஒரு 10 கப்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவர்கிட்ட ஒரு 10 கப்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு. பட் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு சிலவங்களுக்கு பேராசைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகே, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்குன்னு யாருக்கு சரி ஓகே, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கலாம், அந்த எண்ணம் கிடையாது, பேராசைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இவரை வந்து கம்பேர் பண்ண உங்களையும் தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனல் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி உங்களையும் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டுருங்க. இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பர்சன் கம்பேர் பண்ணி பேசிடணும்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒன்றை விட அது பெட்டராக இருக்குது, அது எனக்கு எல்லா விதத்தில் ஓகேயாக இருக்குது, ஒன்றை விட எனக்கு அதுதான் பெனிஃபிட்டு, அது அப்படி கூட சொல்லியிருக்கலாம்.
இவர் பல தடவை கம்பேர் பண்ணி மேபி ப்ராக்டிக்கலாக உங்களை விட அது வந்து அதில் ஏதாவது பெனிஃபிட் இருந்திருக்குமா இருக்கும். அந்த எனக்கு தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது மேபி இது ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருந்தால் அந்த ஒரு பர்சனுக்கு எல்லா ஹெல்ப்பும் கொடுத்துட்ருக்கலாம். இல்லைங்க ஒரு உமனாக இருந்தால் இன்னொரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவர் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. பட் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து மேபி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பர்சன் ஒரு ஜாப் ஒரு வேலைக்காக இங்கே வந்திருக்கலாம். ஓகே. லாஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. அது எப்படி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுனா சீட் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. எதுக்காக சீட் பண்ணாங்கன்னா கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. சீட் பண்ணிட்டு உண்டு. பட் மூவ் ஆன் ஆகிட்டாங்களா கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் மெமரியில் நீங்கள் உன்ன கேட்டால் அப்கோர்ஸ் உண்டு. ஃபிசிக்கலி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு ஷோராக மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணதும் அந்த ஒரு பர்சனை உங்களை மீட் பண்ணதும் அது வந்து யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அதை நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வந்து செய்யணும். இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக கடந்து வரணும். இந்த ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணணும். இந்த ஒரு பர்சனுக்கு கூட ஒரு லைஃப் வேணும். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகணும். யூனிவர்ஸோட ஒரு பிளான். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணதும் இல்லைங்க அந்த ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணதும் அது கரெக்டான டைமில் நீங்கள் மீட் பண்ணது அது ட்ரூவான ஒரு விஷயமாகும். ஓகே. அது விதி. இந்த ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணணும், இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும், அது விதி. ஓகே. அதனால நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணது. பட் என்ன, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு 10 ஆஃப் கப்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நிம்மதி ஒரு கம்ப்ளீஷனை கொடுத்த பிறகும் இவர் வந்து என்ன சொல்கிறது, ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன்ஸுக்கு மைண்டு கொடுக்காம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனையும் வந்து வேல்யூ கொடுக்காம ஒரு ட்ரூ லவ்வை வேல்யூ கொடுக்காம உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் மைண்டுக்குள்ளே உண்டான்னு கேட்டால் உண்டு. மைண்டுக்குள்ளே நீங்கள் எப்போவுமே உங்களோட தாட் எப்போவுமே உண்டு. இவரே மூவ் ஆன் சீட் பண்ணிட்டு போனாலும் இவர் உங்களுக்கு திரும்பி தான் பார்க்குறாரு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, நான் அப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் வந்து அது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறது, நீங்களும் அவங்களும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு விதி. அதனால் நீங்கள் மீட் பண்ணுறது. அப்போ இவர் சீட் பண்ணிட்டு போன பிறகு இவருக்கு லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துட்டு உண்டு. ஓகே. ஆக்சுவலி டவர் மூமெண்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்கவே கண்டிப்பாக உங்களுக்கு டவர் மூமெண்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன். டவர் மூமெண்ட் ஒரு ஆளுக்கு லைஃப்பில் எப்போ என்ட்ராகன்னா என்ன சொல்கிறது, எப்போவுமே ஈவோ ஆட்டிடியூடு, நான் தான் பெரிய ஆள், என்னோடய லைஃப்பை ரோல் பண்ணுறது நான் தான், யூனிவர்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம மனுஷங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம எல்லாமே நான் தான் பவரு, இந்த மாதிரி ரொம்ப ஈகோ ஆட்டிடியூடில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் லைஃப்பில் டவர் மூமெண்ட் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் டவர் மூமெண்ட் நடந்துட்டு அது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மனசில் சமாதானம் இல்லை. ஓகே. ஸோ அந்த டவர் மூமெண்ட் எப்படி வேணாலும் நடக்கலாம். இவர் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தேர்ட் பார்ட்டினாலே இந்த ஒரு பர்சனுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த பர்சன் வந்து இல்லை கெரியரில் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு, நிறைய இஷ்யூ உண்டு. ஓகே. அது மேபி இவர் என்ன சொல்கிறது, அது இவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதா இருக்கும். பட் அதில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. இவர் உங்களை சீட் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமாக வாழ்றாங்கன்னு கேட்டால் கிடையாது. டவர் மூமெண்ட் வந்துட்டு. ஓகே. ஸோ இவருக்கு ஏதாவது கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒன்றும் ஓகே இல்லை, நிம்மதி இல்லை, ஒன்றும் இல்லை, நிம்மதி இல்லை. ஓகே. இவருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸு. ஏன்னா நமக்கு 5 ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை, எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸ், ஒரு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை. ஓகே. நிம்மதி இல்லை, சுத்தமாக சொல்ல போனால் நிம்மதி இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸ். தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தேர்ட் பார்ட்டி கூடயும் சந்தோஷமாக இல்லை, தேர்ட் பார்ட்டி கூடயும் ஃபைட்டு, ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், மைண்டில் சமாதானம் இல்லை. ஓகே. நிம்மதி இல்லை, ஒரு சுத்தமாக ஒரு பீஸ் இல்லை. நமக்கு 5 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டாக வந்திருக்குது. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுதுல்ல,
போட்டி, பொறாமை, ஒரு காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி ஆகும். இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஃபைட்டிங், ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஓவர் திங்கிங், சமாதானம் இல்லை. அந்த ஒரு சுச்சுவேஷனே கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கடந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. நமக்கு மைண்டில் பீஸ் இருந்தால் தானே நமக்கு இன்னரில் ஸ்ட்ரென்த் இருக்கும். மைண்டில் பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது இன்னரில் கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஓகே, தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணது, தேர்ட் பார்ட்டியில் சந்தோஷம் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக ஃபைட்டிங். அங்கேயும் ஒன்றும் ஓகே இல்லை, ஒன்றும் ஒத்து போகலை. லைஃப்பில் ஒன்றும் ஒத்து போகலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றும் ஒத்து போகாத ஒரு சுச்சுவேஷனாக கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அது என்னென்னா, இவருக்கு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு உண்டுன்னா இவரோட மைண்டுக்கு என்னென்னா, இவருக்கு எங்கேயும் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டில்ல. இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு இப்போ என்ன சொல்கிறது, இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவரை கூட அது டவர் மூமெண்ட்டுங்கிறது ஒரு ஆளுக்கு லைஃப்பில் எப்படி வேணும் நடக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கூட இருக்கிறவங்களோட உண்மையான முகம் இவருக்கு தெரிய வரதா இருக்கும். ஓகே, அதனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து இவர் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் மாதிரி. என்னெல்லாமோ நம்ம நினச்சோம், ஆனால் நடக்கிறது எல்லாமே ராங்காக இருக்குது. யாரெல்லாம் நம்ம லைஃப்பில் ட்ரூன்னு நினச்சோமோ எல்லாமே இங்கே பொய்யா இருக்குது. இவருக்கு அது ஃபீல் ஆகுது. கம்ப்ளீஷன் நமக்கு அந்த ஒரு போர்ஷன் கூட மட்டும் நமக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. நமக்கு ஒரு கம்ப்ளீஷன், நமக்கு ஒருத்தவங்க இந்த உலகத்தை இருக்காங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகம் இருக்குன்னா அந்த ஒரு போர்ஷன் தான். பட் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் உண்மையாக இல்லை, எல்லாம் ஓகே இல்லை. ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகம் நமக்கு யாருக்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த ஒரு ஃபீல் இவருக்கு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, பட் இன்னொரு விஷயம், கிளாரிட்டி இல்லை இவருக்கு. கரண்ட் சுச்சுவேஷனில் கிளாரிட்டி இல்லை, பீஸ் இல்லை, ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு போர்ஸ் என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்க, யூனிவர்ஸ் வந்து நம்ம மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுருக்கோம், அவங்க லைஃப் சூப்பராக போயிட்டுருக்காங்க, அடிப்பொலியாக இருக்குது, அவங்க லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அது யூனிவர்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இவருக்கு ரியாலிட்டியை புரிய வைக்கிறாங்க, யார் ட்ரூ யார் போய், அந்த ஒரு ரியாலிட்டி இவருக்கு புரியுது கரண்ட் சுச்சுவேஷன். அதனால இவருக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா இவர் யார் உண்மையான ஒரு ஸ்நேகம் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் பொய்யா போச்சு. யாரை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அது இப்போ ட்ரூவாக போச்சு. ஸோ அது அவருக்கு தெரியுது, நீங்கள் தான் ட்ரூன்னு தெரியுது. அதனால தான் இவருக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, என்ன பண்ணுறதுக்கு என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனில் கிளாரிட்டி இல்லை. உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான இன்னர் ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஏன்னா சீட்டிங் பண்ணிட்டுலாம் போயிருக்காங்க. உங்ககிட்ட வர்றதுக்கான இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை, தைரியம் இல்லை. ஓகே, ஒரு பீஸ் இல்லை. என்ன பண்ண, நான் எப்படி போவேன், நான் என்ன முகத்தை வச்சுட்டு போவேன், நான் என் ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்கள் என்ன பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். அப்படி இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவருக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ ஏதாவது வழி உண்டா மறுபடியும் உங்களை வந்து ஏன்னா இவருக்கு மறுபடியும் உங்கள் கூட வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ட்ரை பண்ணுறாங்க. பட் அவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அவருக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் தான் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை, பீஸ் இல்லை. என்ன இருந்தாலும் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா. ஓகே, இவர் டவர் மூமெண்ட்டில் யூனிவர்ஸ் இவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சுட்டு. ஸோ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட வேல்யூ என்ன, நீங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில், யாருக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் ஒரு எமோஷ்னலி இந்த ஒரு பர்சன் டவுனாக இருக்கும்போது இந்த ஒரு பர்சனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும், அது அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிபிலிட்டிஸ் தேடி பார்க்குறாங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ஏதாவது பண்ண ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் நமக்கு சில டைம் நமக்கு பண்ணி போன விஷயங்கள், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம நினைக்கிற டைமில் நம்ம பண்ண விஷயங்கள் நம்ம மைண்டு முன்னே வந்து நமக்கு ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்கலாம். அதே சுச்சுவேஷன் தான் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேடாக இருக்கிறீங்க, இவங்க கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட், உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பட் இவரோட மைண்டில் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. பட் இவர் பண்ண தப்பை இவருக்கு மைண்டுக்குள்ளே வரணும், இவர் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிபிலிட்டிஸ் தேடும்போது இவர் பண்ண விஷயங்கள் இவருக்கு மைண்டில் வரக்கூட டக்கு பேக் 2 ஸ்டெப்பு பேக் அடிச்சுடுவாங்க. ஓகே, ஸோ இவர் நைட்டு இவர் தூங்கக்கூடிய டைமாக இருக்கட்டும் ஃபுல்லாக சரி ஓகே நடந்துச்சு, இதை எப்படி ஓகே பண்ணலாம், எப்படி உங்ககிட்ட வர்றது, எப்படி உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுறது, உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களை எப்படி சமாளிக்கிறது,
இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து முன்னோட்டு போனால் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகுமா, இல்லைங்க ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துடுமா, நம்மளை மறுபடியும் நம்புவாங்களா, நம்ம எப்படி ஒரு உண்மையாக எல்லா விதத்துலையும் நமக்கு ஒரு நிம்மதியை மட்டுமே கொடுத்த ஒரு போர்ஷன், எல்லா விதத்துலையும் நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்த ஒரு போர்ஷன் நம்ம இந்த அளவுக்கு சீட் பண்ணிட்டு போயிருக்கோம். மறுபடியும் நம்ம லைஃப்பில் அவங்க சடனாக போயிட்டா அவங்களுக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட்டு வருமா, அவங்க ட்ரஸ்ட்டே அவங்க நம்ம மேலே இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க, அதை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டோம். மறுபடியும் நான் போன என்னை நம்புவாங்களா, பழைய ஸ்நேகத்தோடு என்கிட்ட பழகுவாங்களா, அதெல்லாம் நினைக்க ஒரு டைமில் அந்த ஒரு பர்சனுக்கு இப்போ வேண்டாம், இப்போ நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், இப்போ நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் இல்லை, கொஞ்ச நாள் கூட போகட்டும் அந்த ஒரு சிச்சுவேஷன். ஓகே, பட் டிசைர் உண்டு. என்ன டிசைர்னால் அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகணும், மறுபடியும் இதெல்லாம் போய் மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், உங்கள் கூட ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போகணும். மேரேஜ் ஆகாதவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை எங்கேயாவது கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல சந்தோஷமாக வாழணும். டிசைர் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் ஆகும், டிசைர் உண்டு. பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன், கொஞ்ச நாள் கூட போகட்டும், சுச்சுவேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி வரட்டும், பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அங்கே போய் சந்தோஷமாக வேலை பார்க்குறேன்னு கேட்டு அப்படி ஒன்றும் கிடையாது. இவர் பண்ணி போன விஷயங்களை நினச்சி இவருக்கு அது நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம், ஒரு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன இந்த ஒரு பர்சன் கிட்டது நீங்கள் என்ன அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது ஷோராக கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஷோராக கிடைக்கும். ஏன்னா நமக்கு டிவைனிங் டைம், இப்போ என்ன சொல்லுது, உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் வரும், அந்த டைமில் எல்லா ப்ராப்ளமும் ஓகே ஆகும். ஓகே, ஸோ இனி வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க, கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஸ்ட்ராங்கான கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஒரு இனி வரக்கூடிய டைம் சும்மாலாம் வர மாட்டாங்க, ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி உங்களே ஃபுல்லாக கம்பேர் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு கிளாரிட்டி கொடுக்காம எஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் என்ட்ரு ஆவாங்க. ஓகே, ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு கப்பு உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், நைட்டு டைம் ஃபுல்லாக ஒரு கப்பு உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகணும், மறுபடியும் ஒரு நியூ ஸ்டார்ட் ஆகணும், இவரோட டிசைர், ஹாப்பி லைஃப் உங்கள் கூட கொண்டு போனது டிசைர். பட் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஏன்னா இவர் பண்ணி போன விஷயங்கள் இவரை ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்குது. ஓகே, ஸோ என்ன இவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் கரெக்டாக டிவைன் டைம் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் இந்த வீல் கரங்கி வரும். ஸோ அந்த டைமில் மஸ்ட் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்துக்கிட்டு 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர்த்து 1 11 நம்பர் இம்பார்ட்டன்ட், 5 நம்பர் இம்பார்ட்டன்ட், 2 நம்பர் இம்பார்ட்டன்ட், 4 நம்பர் இம்பார்ட்டன்ட், 21 நம்பர் இம்பார்ட்டன்ட், 7 important, 6 important, 16, 17, 21, 10, 9, 4, 7, 8. ஸோ இவ்வளோ நம்பர் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கு டேட்டா பற்றி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்குறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கொடுங்க. ஓகே, thank you.